ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொண்டக்கடலை வச்சு நல்லா க்ரீமியான ஒரு கிரேவி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொண்டக்கடலை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், 1 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், பிரியாணி இலை இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, ரம்பரில் தான் இருந்துச்சு, அது வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அது லைட்டாக ப்ரௌன் கலராக வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா இந்த அளவு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போக வதங்கினதும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னா மசாலா சேர்த்துருக்கேன், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சென்னா மசாலா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதுவுமே பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சென்னா வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச சென்னா வந்து அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த கடலையை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் க்ரீம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி க்ரீமியாக வர்றதுக்காக கொண்டக்கடலை கொஞ்சோண்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அந்தளவு நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. கடைசியாக 1 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான சென்னா மசாலா நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இது பூரி கூட தான் வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் இவ்வளோ சாஃப்டாக நல்லா க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.